ஆக்சுவலாக ஒவ்வொரு நாடுமே அவங்கவுங்க எல்லைக்குட்பட்ட மீன் வளங்களையும் மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுக்காக நிறைய நேஷனல் லெவலில் இருக்கிற சட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்கவுங்க நாட்டு எல்லைகளை தாண்டி ஒரு கிட்டத்தட்ட 3/2 பங்கு கடல் பகுதி உலகம் பூரா நாட்டு எல்லைகளை தாண்டி இருக்குது. அங்கே இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாமே மீன்வளம் மற்றும் மற்ற எல்லா உயிரினங்களை பற்றியான ரிசோர்சஸ் எல்லாமே மற்ற எல்லா நாடுகளுமே அறுவடை பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்பயும் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற ரிசோர்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உலகம் முழுவதும் இது சம்பந்தப்பட்டான ஒரு இன்டர்நேஷ்னல் லா பைண்டிங் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளும் விதமான ஒரு சட்டத்தை கொண்டு வரணுன்றக்காக ஐநா சபையிலேருந்து முயற்சி கடந்த ஒரு 20 வருஷங்களாக எடுத்துட்டு கடைசியாக 2023 மார்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 90 நாடுகள் சேர்ந்து ஒரு ஆழ்கடலுக்கான ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கையெழுத்து அதுக்கப்புறம் எல்லா உலகம் ஃபுல்லாக இதை பற்றியான நிறைய கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகள் என்னைக்கு கையெழுத்து எல்லாருமே அவங்கவுங்க நாடுகளில் அது சம்மந்தப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்து இதை ராட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 120 நாளுக்கு அப்புறம் தான் இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். இதில் இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதனால் நேஷ்னல் ரிசோர்ஸஸ் எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்கான ரிசோர்ஸஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணணுன்றக்காக உலகத்தில் இருக்க பல இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸ் எல்லாமே இதுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நிறையா ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற வங்காள விரிகுடா சுற்றி இருக்கிற 11 நாடுகளை சேர்ந்த என்வாரன்மெண்ட் மினிஸ்ட்ரி, ஃபிஷரிஸ் மீன்வளம் சார்ந்தது, சுற்றுப்புற சூழ்நிலை சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரியிலிருந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்தந்த நாடுகளில் இதை ராட்டிஃபை பண்ணுறதுக்கான ப்ராசஸை எக்ஸ்படைட் பண்ணுறதுக்காக இதை 2025க்குள்ளே 60 நாடுகள் கையெழுத்து போடணுன்ற ஒரு டார்கெட் இருக்கிறதுனால அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் இப்போ நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்தியா இந்த ரீஜனில் இருக்க நாடுகள்லேயே இந்தியா ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் இப்போது கேபினெட்டில் அதனோட அப்ரூவல் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லியாச்சுன்னா எல்லா நாடுகளுக்குமே இந்த ரிசோர்ஸஸ் மேலே ஒரு கண்ட்ரோல் ப்ளஸ் அதை கோஆர்டினேட்டட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒன்று, கடல் வாழ் உயிரினங்களுக்கு இந்த நாடுகளுடைய எல்லை பகுதிகள் தெரியாது இல்லைங்களா. ஸோ ஒரு ரிசோர்சஸ் அங்கேயே இருக்கிறது இல்லை. பல நாடுகளுக்கு டிரான்ஸ்பவுண்டரி ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ரிசோர்சஸ்க்கான வாழ்வாதாரமான ஈகோ சிஸ்டம் ஆழ்கடல்லையும் இருக்குது. ஸோ அதை நம்ம சரியாக ப்ரொடெக்ட் பண்ணலன்னு சொல்லியாச்சுன்னா அதே மாதிரி அந்த ஆழ்கடல் ரிசோர்சஸ் எல்லா நாடுகளுக்குமே ஓப்பன் ரிசோர்சஸ். யார் வேணாலும் அங்கே மீன் பிடிக்கலாம், அந்த ரிசோர்சஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக அதை நம்ம சரியாக பாதுகாத்து கன்சர்வ் பண்ணலைன்னு சொல்லியாச்சுன்னா அதனோட இம்பேக்ட் நம்ம நேஷனல் ரிசோர்சஸ் மேலே இருக்கும். ஸோ அந்த கன்சர்வேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நம்ம ஆழ்கடலுக்காக அதான் இப்போ கரண்ட்லி எல்லாருக்குமே நம்ம எல்லா ரிசோர்ஸஸும் நமக்கு பாதுகாக்கணுன்றது நேஷனல் லெவலில் ஒரு சட்டமாக இருக்குது, விருப்பமாக இருக்குது. வெளியில் இருக்கிறத பற்றி செய்யணுன்ற ஆர்வம் இருக்குது. ஆனால் அதுக்கான ஒரு சட்ட ஃப்ரேம் ஒர்க்கு கிடையாது. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லியாச்சுன்னா அதுக்காக தனியாக இந்த இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்க்கான ஒரு கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ரெடியாகும். அதில் எல்லா நாடுகளுக்குமே ஒரு ஈக்குவல் வாய்ஸ் இருக்கும். சின்ன நாடுகளாக இருந்தாலும் சரி, பெரிய நாடுகளாக இருந்தாலும் சரி, மற்றவங்க எல்லாரோட ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எல்லா நாடுகளுக்கும் ஈக்குவலாக.